இரவு வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன். சென்னைக்கு மிக நெருக்கமாக மொந்தா புயலானது வந்து நீடிச்சிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையிலேருந்து கிழக்கே ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவில் மொந்தா புயல் தற்போது நீடிச்சிட்டு இருக்கு. என்னங்க, சென்னையில் மழை வெளுத்து வாங்கும் அப்படி இப்படி சொன்னீங்க, இப்போ சென்னையில் மழையே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சென்னைக்கு நெருக்கமாக இப்போ தான் இந்த மொந்தா புயல் வந்திருக்கு. 350 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருச்சு. இருந்தாலும் இது சென்னையில் கரையை கிடக்க போகிறதில்ல, இது ஆந்திராவுக்கு தான் போகுது. இன்று நள்ளிரவுக்குள் நாளை காலைக்குள்ள இது தீவிர புயலாக மாறி வடமேற்காகவே நோக்கி நகரப்போகுது. நாளை மாலை இரவு நேரத்தில் இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் மற்றும் காக்கிநாடாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கும்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. கரையை கடக்கும் போது 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றடிக்கலாம். சில நேரங்களில் 110 கிலோமீட்டரில் கூட காற்றடிக்கலாம். 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் தீவிர புயலாக மாறப்போறனால ஆந்திராவில் மழை பெய்யுமா இல்லை மிகப்பெரிய சேதம் வருமா அப்படிங்கிறதே இப்போ கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஏன்னா ஆந்திராவில் இது தீவிர புயலாகவே கரையை கடக்கும்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்க. சென்னையில் மழை பெய்யும். நீங்கள் என்ன சார், காலையிலேருந்து சென்னையில் பெரிய லெவலில் மழை இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நமக்கு அந்த குளிர்ந்த காற்று இல்லை, அதற்கான காற்று பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு ஏற்படலை. புயலாக அது உருவாகி இருந்தாலும் கூட மேகத்தை மட்டுமே உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அந்த குளிர்ந்த காற்று இல்லை. இருந்திருந்தால் மழை நமக்கு ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கும். இப்போ தற்போதைய நிலையில் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதமான காற்று, ஈரப்பதமான அந்த மேகக்கூட்டங்கள் சென்னை ஊடாக இப்போ தான் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியாக சென்னையில் மழையுடைய தீவிரம் கூடுதலாகும். நள்ளிரவு முதல் கூடுதலாகும். நாளை திருவள்ளூர் மாவட்டத்தில் பலத்த மழை இருக்கும். இப்போ வரைக்குங்க நம்ம சென்னை வானிலை மையம், இந்திய வானிலை மையம் எவ்வளோ ஆய்வுகள் பண்ணி சொல்கிறாங்க. இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு எச்சரிக்கை இன்னும் அவங்க விளக்கலை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. நாளைக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை இருக்குது. அதனால் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா இந்த புயல் நம்ம புயல் வர்ற காலத்துலலாம் நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போ முன்னாடி நான் உங்களுக்கு தெரியும், நம்ம புதுச்சேரியில் ஒரு போன வருடம் ஒரு புயல் கரையை கடந்து அங்கே விழுப்புரத்துலலாம் மிகப்பெரிய இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி மழையெல்லாம் கொடுத்துச்சு. அப்போ மழை பெய்யப்போ நான் என்ன சொன்னேன்னா, மாமல்லபுரத்துக்கிட்ட போகும்போது சென்னைக்கு வரப்போகுதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தோம். சற்று கிழக்கு நோக்கி போய் புதுச்சேரி, அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் மயிலம் பகுதியிலலாம் மிகப்பெரிய மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே கள்ளக்குறிச்சி அந்த வழியாக பார்த்திங்கன்னா அது அரபிக்கடலுக்கு போணுச்சு போன வருஷம். இப்போ இந்த புயல் திடீரென்று நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது அவங்க காக்கிநாடா போவோம், அங்கே இதுக்கு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம அமெரிக்கா மாடல்லாம் பார்க்கையில் அதுவுமே பார்த்திங்கன்னா ஆந்திரா நோக்கி போகிறது போல தான் போட்டிருக்கு. இருந்தாலும் கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த புயல் பார்த்திங்கன்னா நெல்லூருக்கு நெருக்கமாக நம்ம சென்னைக்கும் அந்த ஆந்திராவோட தெற்கு பகுதிக்கும் நெருக்கமாக வந்துருமோ, அந்த இடத்துல கரையை ஏறிடுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இது என்னோட யோசனை. இந்திய வானிலை மையத்துக்கு இந்த யோசனை கிடையாது, மற்ற யாருக்கு இந்த யோசனை கிடையாது. கொஞ்சம் நெருக்கமாக வருமோ, ஏன்னா அந்த அந்த இதில் பார்க்கையில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு பார்க்கையில் நெல்லூரில் தான் மழைப்பொழிவு கூடுதலாக இருப்பது போல் தெரியுது. நெல்லூர் பகுதியில் சென்னைக்கு வடக்கு புறத்தில் மழையுடைய தீவிரம் மிகப்பெரிய லெவலில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு சென்னைக்கு வடக்கே இருக்குது. சென்னையில் எதுவும் பாதிக்காது. நீங்கள் வெள்ளம் வரும், அது வரும், எதுவும் வராது சென்னையில். அதை நம்ம முன்னாடியிலேருந்தே சொன்னோம். பாதிக்கும் மழை இருக்காது, மழை இருக்குன்னு சொன்னோம். இப்போயும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சென்னையில். ஒட்டுமொத்த கடலோரத்தில் செங்கல்பட்டு வரைக்கும் கூட இருக்கலாம், பாண்டிச்சேரிக்கு ஓரத்தில் கூட, பாண்டிச்சேரிக்கு வடக்க கூட இருக்கலாம். பாண்டிச்சேரி வரைக்கும்லாம் இருக்காது. இது தாக்கமே சென்னைக்கு வடக்க தான். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே விசாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக போகிறது போல தான் எல்லா படங்களும் காமிக்குது. இதில் ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். ஏன்னா தீவிர புயலாக மாறினோன்னா திடீர்னு எந்த இடத்துலையா கரையை கிடந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஆனால் மேகங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அதாவது அந்த ஈரப்பதமான அந்த காற்று மேகங்கள் சென்னையில் இப்போ படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா இந்த மேகக்கூட்டங்கள் இன்னும் அதிகரிக்கும். கூடுதலாக அதிகரித்து
நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும் மழை இருக்குமா, நாளைக்கு ஏதாவது லீவ் விடுவாங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு நாள் நமக்கு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களில் நாளை விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட மழை தாக்கம் கூடுதலாக இருக்கும். ஒரு சில காரணங்களுக்காக மழை காரணமாக நாளைக்கு லீவு கூட விடலாம். ரொம்ப கூடுதலான மழை இன்று காலையில் எதிர்பார்த்தோம் அந்த மழையை, நம்ம நாளைக்கு தான் அந்த மழை வரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. ஏன்னா இது இன்னும் நெருக்கமாக வரும்னு நம்ம நம்பினோம் முன்னாடி. 200 கிலோமீட்டர் தொலைவில் வரும், 250 கிட்ட வரும் அப்படின்ட்டு. ஆனால் நெருக்கமாக வராமல் வடக்கே நோக்கி போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குது. நீ எது வேணால் நடக்கலாம். இது தீவிர புயலாக மாறிச்சுன்னா எந்த லெவலுக்கு இது தீவிரம் அடைஞ்சு எங்கே போகும்னே சொல்ல முடியாது. என்ன தான் வானிலை படங்கள்லாம் நம்ம சேட்டலைட்டில் பார்த்தாலும் இது தீவிர புயலாக மாறிச்சுன்னா எப்படி என்ன மாதிரி அதனுடைய இதுங்கிறது சொல்ல முடியாது. அதே வேளையில் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி அப்போலேருந்து நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். அக்டோபர் 16ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இப்போ வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு, அதாவது நமக்கு பெய்ய வேண்டியது 144.4 மில்லிமீட்டர் தான். ஆனால் பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 227.3 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் 57% அதிகம். வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய லெவலில் இந்த வருஷம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அடுத்தடுத்த நாட்களையும் மழையுடைய தீவிரம் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு பிறகு டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையோரம் எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த 10 நாளைக்கு எந்த புயலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு நவம்பர் 10ஆம் தேதிக்கு நெருக்கமாக வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சென்னைக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் பாதிப்பு எங்கே இருக்குது? ஆந்திராவுக்கு இருக்குதா? ஆந்திராவோட தெற்கு பகுதியா, ஆந்திராவோட வடக்கு பகுதியா? இப்போ இதுதான் கேள்வி. ஆந்திராவோட தெற்கா, ஆந்திராவோட வடக்கா? ஆந்திராவோட வடக்குக்கு போணுச்சுன்னா அந்த பக்கம் மழை, விசாகப்பட்டினம் அங்கெல்லாம். ஆந்திராவோட தெற்கில் போணுச்சுன்னா நம்ம சென்னைக்கு நெருக்கமாக வந்து இந்த பக்கம் நெல்லூர் இந்த பகுதியில் மழையை கூடுதலாக கொடுக்கும். இதில் 2ல் எங்கே அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. நான் நினைக்கிறது இது ஆந்திராவோட தெற்கு பகுதிக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு அந்த பக்கம் போமோன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வானிலையில் எது வேணாலும் நடக்கலாம். நாளை காலை சந்திப்போம். நன்றி.